இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மாஹேவில் போலி 500 ரூபாய் நோட்டுகள், 4 பேர் கைது. பாஜக நிகழ்ச்சியில் ஆளுநர் பங்கேற்ற விவகாரம். ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். மின்சாரம் பாய்ந்து மூதாட்டி பலி, துக்க வீட்டிற்கு சென்றபோது நிகழ்ந்த சோகம். புதுச்சேரியில் துக்க வீட்டிற்கு சென்ற மூதாட்டி ஒருவர் அங்கு உடல் வைக்கப்பட்டிருந்த குளிர்சாதன பெட்டியில் கை வைத்தபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பம் காக்கையான் தோப்பு பிரம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் பழனிவேல். இவர் உடல்நலக்குறைவால் நேற்று காலமானார். அவரது இறப்பிற்கு துக்கம் அனுசரிக்கும் வகையில் அக்கம் பக்கத்தினர் என பலரும் சென்றனர். அப்போது அதே பகுதியில் வசிக்கும் இரிசன் மனைவி ராசாத்தி மற்றும் அவரது மகள் இருசம்மாள் ஆகியோரும் சென்றனர். அங்கு இறந்தவர் பழனிவேலுவின் உடலை குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்தனர். அப்போது அங்கு சென்ற ராசாத்தி மற்றும் அவரது மகள் இருசம்மாள் ஆகிய இருவரும் அந்த குளிர்சாதன பெட்டி மேல் கை வைத்து அழுதனர். அப்போது போதிய பாதுகாப்பின்றி குளிர்சாதன பெட்டியின் மின் கசிவு காரணமாக ஷாக் அடித்து ராசாத்தி தூக்கி வீசப்பட்டார். அவரது மகள் இருசம்மாள் லேசான அதிர்வு ஏற்பட்டது. உடனே அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டு ஆட்டோ மூலம் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ராசாத்தி வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக கூறி சவக்கிடங்கில் வைத்து விட்டனர். எனவே இதுகுறித்து அவரது மகன் கிருஷ்ணமூர்த்தி அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். துக்க நிகழ்ச்சிக்கு சென்று மின்சாரம் தாக்கி மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாஹே பிராந்தியத்தில் சிறுவர்கள் விளையாடும் 500 ரூபாய் நோட்டை கொடுத்து பல்வேறு கடைகளில் பொருட்களை வாங்கி போலி 500 ரூபாய் நோட்டை புழக்கத்தில் விட்ட 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாஹே பிராந்தியம் பள்ளூர் பெட்ரோல் பங்கில் கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த சாயன், ரிஜித், ஸ்ரீஜித், அட்சய் ஆகிய 4 பேர் இனோவா காரில் வந்து 600 ரூபாய்க்கு பெட்ரோல் நிரப்ப கூறியுள்ளனர். பெட்ரோல் பங்கில் பணியாற்றும் ஊழியர்கள் பெட்ரோலை நிரப்பிய பிறகு அவரிடம் ரூபாய் 600 கொடுத்துள்ளனர். அதில் 500 ரூபாய் நோட்டு சிறுவர்கள் விளையாடும் போலி ரூபாய் நோட்டு என்பதை ஊழியர் கண்டுபிடித்து கேட்டதோடு இச்சம்பவம் குறித்து உடனடியாக மாஹே காவல் நிலையத்தில் பெட்ரோல் பங்க் ஊழியர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த சாயன், ரெஜித், ஸ்ரீஜித், அக்ஷய் ஆகிய 4 பேரும் அதிக கூட்டம் உள்ள கடைகளை தேர்வு செய்து கூட்ட நெரிசலை பயன்படுத்தி சிறுவர்கள் விளையாடும் 500 ரூபாய் நோட்டை கொடுத்து தேவையான பொருட்களை வாங்கியுள்ளனர். அதன்படி சம்பவம் நடைபெற்ற அன்று இதேபோன்று 3 கடைகளில் போலியான 500 ரூபாய் நோட்டை கொடுத்து பொருட்களை வாங்கிக் கொண்டு அதன்பின் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு சிறுவர்கள் விளையாடும் போலி ரூபாய் நோட்டை கொடுத்த போது மாட்டிக்கொண்டதாக தெரிவித்ததை அடுத்து 4 பேரை கைது செய்த மாஹே போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் நடந்த பாஜக விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்றதற்கு வருத்தம் தெரிவித்து விளக்கம் அளிக்க வேண்டும், இல்லையென்றால் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வெளியிட்ட வீடியோ பதிவில் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை மத்திய உள்துறை அமைச்சர் வழங்கினார். புதுச்சேரி காவல்துறைக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த குடியரசுத் தலைவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் பாஜக சார்பில் நடந்த தேசிய கொடி பேரணியை துவக்கி வைத்தார். அந்த விழா புதுச்சேரி பாஜக விழாவாக இருந்தது. அதில் முதலமைச்சர், அரசு அதிகாரிகள் கலந்து கொள்ளவில்லை. இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார். பாஜகவின் விழாவில் துணைநிலை ஆளுநருக்கு என்ன வேலை? துணைநிலை ஆளுநர் ஒரு முன்னாள் IAS அதிகாரி, நிர்வாகம் தெரிந்தவர். எந்தெந்த நிகழ்ச்சிகளில் துணைநிலை ஆளுநர் கலந்து கொள்ள வேண்டும், எந்தெந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்பது தெரியும். ஆனால் ஆர்வ கோளாறு காரணமாக பாஜகவால் ஏற்பாடு செய்யப்பட்ட தேசிய கொடி பேரணியை துவக்கி வைக்கும் விழாவில் துணைநிலை ஆளுநர் கலந்து கொண்டது கண்டனத்திற்குரியது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதன் மூலம் அவர் வகிக்கும் பதவிக்கு இழுக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். இதற்கு துணைநிலை ஆளுநர்
முதல்வர் விளக்கம் அளிக்க வேண்டும். துணைநிலை ஆளுநர் உண்மையிலேயே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பதாக இருந்தால் அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட பதவிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றால் அந்த விழாவில் கலந்து கொண்டதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரிக்கு வரும்போது சாலைகள் மூடப்பட்டன. இதனால் பொதுமக்கள் மிகப்பெரிய அவதிக்குள்ளாக்கினர். உள்துறை அமைச்சர் வந்தால் பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை. இருந்தாலும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அவர் பயணம் செய்வதற்கான வாய்ப்பை நிர்வாகம் உருவாக்கி இருக்க வேண்டும். அதை செய்ய தவறிவிட்டார்கள். இனிமேலாவது புதுச்சேரி நிர்வாகம், போக்குவரத்து துறை, காவல்துறைகள் ஒருங்கிணைந்து பொதுமக்கள் பாதிக்காத வகையில் போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை வழங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தபோது தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது தமிழ் மொழிக்கும் தமிழ்தாய்க்கும் செய்த மிகப்பெரிய அநீதி. இதற்கு உள்துறை அமைச்சர், முதல்வர், என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இனிமேல் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க மத்திய, மாநில அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். புதுவை தமிழ் சங்கத்தின் 2026-29 ஆண்டுக்கான புதிய ஆட்சி மன்ற குழுவை தேர்வு செய்ய தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 6 வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. புதுச்சேரி வெங்கடா நகரில் புதுவை தமிழ் சங்கம் செயல்பட்டு வருகிறது. தமிழ் சங்கத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆட்சி மன்ற குழு தேர்தல் நடத்தப்பட்டு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவது வழக்கம். தற்போது தமிழ் சங்க தலைவர் முத்து தலைமையிலான நிர்வாகிகளின் பதவிக்காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் 2026 முதல் 2029 ஆண்டுக்கான புதிய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி புதுவை தமிழ் சங்கத்தின் தலைவர், பதவியாளர், உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறும். உள்ளது. தேர்தல் ஆணையராக வழக்கறிஞர் முனைவர் பிரபாகரன் நியமிக்கப்பட்டுள்ளார். தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் ஆகஸ்ட் 16 மாலை 6 மணிக்கு வெளியிடப்படுகிறது. தொடர்ந்து ஆகஸ்ட் 17 மாலை 4 மணி முதல் 7 மணி வரை வேட்பு மனுக்கள் வழங்கப்பட உள்ளன. ஆகஸ்ட் 19 காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யலாம். தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை ஆகஸ்ட் 22 காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை திரும்ப பெறலாம். தொடர்ந்து ஆகஸ்ட் 24 மாலை 5 மணி முதல் 6:30 மணி வரை வேட்பு மனுக்கள் ஆய்வு செய்யப்பட்டு ஆகஸ்ட் 26 மாலை 6 மணிக்கு இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. இதையடுத்து செப்டம்பர் 6 காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை தேர்தல் நடைபெறும். பதிவான வாக்குகள் செப்டம்பர் 8 எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் ரூபாய் 1500 கட்டணம் செலுத்தி தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றும், ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர் விண்ணப்ப படிவம் பெற விரும்புவோர் ஒவ்வொரு படிவத்திற்கும் ரூபாய் 1500 செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை தமிழ் சங்கத்தின் அடுத்த 3 ஆண்டுகளுக்கான நிர்வாகத்தை தீர்மானிக்கும் இந்த தேர்தல் அறிவிப்பு சங்க உறுப்பினர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பஞ்சவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு நடைபெற்ற திருமஞ்சனம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அடுத்த பஞ்சவடி பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் திருப்பவித்ரோற்சவ விழா 22 தொடங்கியது. திருப்பவித்ரோற்சவ விழாவை முன்னிட்டு பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்று அங்குரார்ப்பணம், வாஸ்து சாந்தியுடன் பவித்ரோற்சவ மாலைகள் மூலவருக்கு சாற்றப்பட்டது. தொடர்ந்து தினம்தோறும் காலை பூஜைகள் நடைபெற்று இன்று காலை கடம் புறப்பாடு நடைபெற்று வலம்புரி விநாயகர், ராமர், வெங்கடாச்சலபதி மற்றும் ஜெயமங்கல ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று சக்கர தாழ்வாருக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. இந்த திருப்பவித்ரோற்சவ விழாவில் பக்தர்கள் பலரும் பங்கேற்று ஆஞ்சநேயர் பெருமானை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் வருமானம், குடியிருப்பு, ஜாதி, வாரிசு சான்றிதழ் மற்றும் பட்டா பெயர் மாற்றம் உள்ளிட்ட வருவாய்த்துறை சேவைகளுக்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் புதிய வசதியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சான்றிதழ்கள் மற்றும் வருவாய்த்துறை சேவைகளை எளிதாகவும் விரைவாகவும் வழங்கும் வகையில் தேசிய தகவலியல் மையத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் புதிய இணையவழி சேவை தளம் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் சேவையை சட்டமன்ற அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதிய இணையவழி சேவை மூலம் பொதுமக்கள் பல்வேறு சான்றிதழ்கள் மற்றும் வருவாய்த்துறை சேவைகளுக்கு தங்களது இருப்பிடத்திலிருந்தே ஆன்லைனில் விண்ணப்பித்து சேவைகளை பெற முடியும். குறிப்பாக இந்த இணையவழி தளத்தின் மூலம் குடியிருப்பு சான்றிதழ், வருமான வரி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், பட்டா பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு வருவாய்த்துறை சேவைகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும். அதேபோன்று மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை மற்றும் பிற தேவைகளுக்காக குடியிருப்பு, வருமானம் மற்றும் ஜாதி, சமூக சான்றிதழ்களை பெறும் வகையில் இந்த இணையவழி சேவை பயன்படுத்தப்பட உள்ளது.
ஆன்லைனில் விண்ணப்பித்த பிறகு அதன் நிலையை பொதுமக்கள் இணையதளத்திலேயே எளிதாக அறிந்து கொள்ள முடியும். விண்ணப்பத்தின் முன்னேற்றம் தொடர்பான தகவல்கள் SMS மூலம், மின்னஞ்சல் மூலமாகவும் விண்ணப்பதாரர்களுக்கு அனுப்பப்படும். மேலும் சேவைகள் வெளியிடப்பட்டதும் விரைவாக வழங்கப்படும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதேபோல 17/8/2026 முதல் புதுச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இந்த இணையவழி சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்த பள்ளி நிர்வாகத்தின் ஒருங்கிணைப்புடன் விண்ணப்பங்களை இணைய வழியில் பதிவு செய்யப்படும். வருவாய்த்துறையின் உரிய சரிபார்ப்புக்கு பின்னர் சான்றிதழ்கள் மாணவர்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இணைய வழியில் வழங்கப்படும் சான்றிதழ்களில் QR கோடு இடம்பெறும். இதனை பயன்படுத்தி சான்றிதழின் உண்மைத்தன்மையை சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஆன்லைனில் சரிபார்த்துக் கொள்ள முடியும். மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பாக பயன்படுத்தும் வகையில் வழங்கப்படும் மின்னணு சான்றிதழ்கள் டிஜிலாக்கர் வசதியுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் தேவையான நேரத்தில் சான்றிதழ்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும். பொதுமக்களுக்கு சேவைகளை எளிதாகவும் விரைவாகவும் வழங்குவதுடன் நேரில் அலுவலகங்களுக்கு செல்வதை குறைத்து நிர்வாகத்தின் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் இந்த புதிய இணையவழி சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இலவச மருத்துவ முகாம். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி லட்சிய ஜனநாயக கட்சி, முத்தூட் அன்பின் நிழல் மற்றும் ஜோதி ஐ கேர் ஆகியவை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் பொதுமக்களுக்கு இரத்த பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, கண் பரிசோதனை, பிசியோதெரபி மற்றும் பொதுநல ஆலோசனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இம்முகாமில் காமராஜர் நகர் தொகுதி மக்கள் மட்டுமின்றி புதுச்சேரியின் பிற தொகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு பயனடைந்தனர். மேலும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் சிறப்பு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மருத்துவ முகாமில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ சேவைகளை பெற்று பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், காமராஜர் நகர் குறை தீர்க்கும் குழுவை சேர்ந்த சாஷிதா மற்றும் வார்டு தலைவர்கள், பூத் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாயிகளுக்கான உயர்த்தப்பட்ட அறுவடைக்கு பின்பான உதவித்தொகையினை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் GNS ராஜசேகரன் ஆகியோர் விவசாயிகளிடம் வழங்கினர். புதுச்சேரியில் கடந்த ஆண்டு வரை நெல் சாகுபடி செய்த பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 5000 மற்றும் அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. தற்பொழுது அந்த தொகையானது உயர்த்தப்பட்டு பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகையாக ஒரு ஏக்கருக்கு 6000ம், அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 7000ஆகவும் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 2025-2026 ஆண்டில் சம்பா பருவத்தில் நெல் சாகுபடி செய்த 3618 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 6000 ரூபாய் வீதம், 7145.3 ஏக்கருக்கு 4,28,70,180 ரூபாயும், 599 அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 7000 வீதம், 743.31 ஏக்கருக்கு 52,03,170 என மொத்தம் 4,80,73,350 வழங்க ஏற்பாடு செய்யப்பட்ட இத்தொகைக்கான காசோலையை வேளாண் மற்றும் விவசாயிகளின் நலத்துறை அமைச்சர் GNS ராஜசேகரன் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி விவசாயிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்வின் போது சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், சட்டப்பேரவை உறுப்பினர் விக்னேஸ்வரன், வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குநர் ஜெய்சங்கர், காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குநர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை அரசின் புதிய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள GNS ராஜசேகரன் அவர்களை மரியாதை நிமித்தமாக புதுவை மாநில ஒலிம்பிக் சங்க நிர்வாகிகள் சந்தித்தனர். இந்த சந்திப்பின் பொழுது ஒலிம்பிக் சங்க பொதுச் செயலாளர் கராத்தே வளவன், தலைமை நிர்வாக அதிகாரி முத்து கேசவலு, துணைத் தலைவர் கோபு, இணைச் செயலாளர் ஜெயபால் மற்றும் விளையாட்டு சங்க நிர்வாகிகள் பிரகாஷ், கணேஷ், அசோக் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் GNS ராஜசேகரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார்கள். மேலும் புதுவை மாநில விளையாட்டுத்துறை வளர்ச்சி அடைவதற்கான வழிமுறைகள் குறித்தும், விளையாட்டு வளர்ச்சி ஆணையத்தில் கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள், ஒலிம்பிக் சங்கம் வழங்க வேண்டிய ஆலோசனைகள் குறித்தும் விரிவாக விவாதித்தனர். புதுவை வந்த மத்திய உள்துறை அமைச்சருக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் MLA கர்நாடக மாநிலம் ஹம்பியில் உள்ள புகழ்பெற்ற ஒற்றைக்கல் லட்சுமி நரசிம்மர் சிலையின் ஓவியத்தை பரிசாக வழங்கினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாட்கள் அரசு பயணமாக புதுவைக்கு வருகை தந்தார். அப்பொழுது அவர் புதுவை காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ண விருது வழங்குதல்
தேசிய கொடி அணிவகுப்பு பேரணி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றார். தொடர்ந்து நிகழ்வுகளை முடித்துக்கொண்டு நேற்று மாலை டெல்லி புறப்பட்டு சென்றார். இதனிடையே புதுவைக்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்பொழுது அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு விஜயநகர கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலையின் பெருமையை எடுத்துக்காட்டும் வரலாற்று சின்னமாக விளங்கும் கர்நாடகா மாநிலம் ஹம்பியில் அமைந்துள்ள ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட ஒற்றைக்கல் புகழ்பெற்ற லட்சுமி நரசிம்மர் சிலையின் ஓவியத்தை வழங்கினார். இந்த ஓவியத்தை ஆரோவில்லை சார்ந்த ஓவியர் ரமேஷ் சேதுராமன் வரைந்தது குறிப்பிடத்தக்கது. புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகளுக்கு கருப்பு பட்டை தேர்வு அரியாங்குப்பம் ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியில் கராத்தே பயிலும் 16 மாணவ மாணவிகளுக்கு கருப்பு பட்டை தேர்வு அரியாங்குப்பம் ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் இந்த கல்வியாண்டில் புதிதாக கராத்தே வகுப்பு சேர்ந்துள்ள 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு ஒரு நாள் இலவச கராத்தே சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. கருப்பு பட்டை மாணவ மாணவிகளுக்கு பிசிக்கல் மற்றும் ரிட்டன் தேர்வுகள் என 200 மதிப்பெண் அடிப்படையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் மாலை வரை நடத்தப்பட்டது. மாலை பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மணவெளி தொகுதி தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் ராமு மாணவ மாணவிகளுக்கு கருப்பு பட்டையும் சான்றிதழ்களும் வழங்கினார். ஒரு நாள் முகாமில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளி நிறுவனர் பெர்லின் ஜெயக்குமார் மற்றும் அரியாங்குப்பம் அன்பு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் குரூப்ஸ் நிறுவனர் தொழிலதிபர் அன்பரசு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கி விழாவை சிறப்பித்தனர். சிறப்புரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக பயிற்சி அளித்த புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி நிறுவனரும் தலைமை பயிற்சியாளருமான ஷிஹான் கராத்தே ராஜசேகரை பெருமிதத்தோடு பாராட்டினார். முடிவுரையாற்றிய தலைமை பயிற்சியாளர் ஷிஹான் கராத்தே ராஜசேகரன் விழா வெற்றிகரமாக நடக்க முழு ஒத்துழைப்பு அளித்த ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை சென்சாய்கள் ஜானகிராமன் மற்றும் லட்சுமி செய்திருந்தனர். செம்பைகள் தருண், ஜெயப்பிரியன், கிருஷ்ணபிரசாந்த் ஆகியோர் உடனிருந்தனர். விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் சார்பில் பூர்ணாங்குப்பத்தில் முதன்முறையாக தேசிய அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் சிலம்பம் பயிற்சி பெற்ற திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏயுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி ஈசிஆரில் அமைந்துள்ள விக்னேஷ் நிசான் ஷோரூம் மீண்டும் புதுப்பொலிவுடன் திறக்கப்பட்டது. புதிய காரை அறிமுகம் செய்து வைத்தார் முதல்வர் ரங்கசாமி. ஆட்டோமொபைல் துறையில் வாடிக்கையாளரின் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையில் புதுச்சேரி ஈசிஆரில் அமைந்துள்ள விக்னேஷ் நிசான் ஷோரூம் புதுப்பொலிவுடன் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. புதிய பொலிவுடன் கூடிய இந்த ஷோரூமின் திறப்பு விழாவும் பிரம்மாண்டமான லான்ச் நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்ற நிலையில் இந்நிறுவனத்தின் நடப்பாண்டின் 2வது காரும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஷோரூமை பார்வையிட்டு புதிய நிசான் டெக்கான் காரை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்தன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய நிசான் காரின் சிறப்பம்சங்கள் மற்றும் கூடுதல் விவரங்கள் ஆடி, பென்ஸ், BMW மற்றும் மெர்சிடிஸ் போன்ற 40 முதல் 45 லட்சத்திற்கும் மேல் விலை மதிப்புள்ள லக்ஸரி கார்களில் இல்லாத பல்வேறு அதிநவீன அம்சங்கள் இந்த காரில் வழங்கப்பட்டுள்ளன. மேற்கண்ட கார்களை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக அதிகபட்சமாக 280 Nm டார்க் உற்பத்தி செய்யக்கூடிய என்ஜின் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. முன்பக்க இரு இருக்கைகளுக்கும் வென்டிலேட் சீட் உள்ளிட்ட பல சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த கார் மேனுவல் மற்றும் வெட் கிளட்ச் உடன் கூடிய DCT ஆகிய 2 கியர்ஸ் தேர்வுகளில் கிடைக்கின்றது. நிசான் உலக புகழ்பெற்ற லெஜெண்டரி பெட்ரோல் மாடலை தழுவி இந்த தோற்றம் மிகவும் ஸ்டைலாக உருவாக்கப்பட்டுள்ளது. கூகுள் மற்றும் ஜெமினி AI இன்டெலிஜென்ஸ் அம்சங்களுடன் கூடிய 10.25 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இதில் இன்பில்டாக வழங்கப்பட்டுள்ளது.
360 டிகிரி கேமரா மற்றும் லெவல் 2 ADAS தொழில்நுட்பம் உள்ளிட்ட மொத்தம் 17 பாதுகாப்பு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. பனோரமிக் சன்ரூஃப், 18 இன்ச் அலாய் வீல்கள் மற்றும் பிரகாசமான LED முன்புற ஹெட்லாம்ப்கள் காரின் தோற்றத்திற்கு கூடுதல் மெருகூட்டுகின்றன. வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வகையில் இந்த காரின் முதல் 10,000 முன்பதிவுகளுக்கு மட்டும் 5 ஆண்டுகளுக்கான சர்வீஸ் மற்றும் மெயின்டெனன்ஸ் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் உரிமையாளர்கள் கணேசன், விக்னேஷ் கணேசன், பொது மேலாளர் காட்வின் வில்பர்ட் ராஜன் மற்றும் விற்பனை மேலாளர் கேசவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மங்களம் தொகுதியில் நீர்வரத்து மற்றும் வடிகால் வாய்க்கால்கள் சீரமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழூர் கிராமத்தில் கீழூர் அணைக்கட்டிலிருந்து கோர்க்காடு ஏரிக்கு செல்லும் நீர்வரத்து வாய்க்கால்கள் மற்றும் வடிகால் வாய்க்கால்களை சுத்தம் செய்யும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. பொதுப்பணித்துறை சார்பில் ரூபாய் 9,08,191 மதிப்பீட்டில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதேபோல் சிவராந்தகம் மற்றும் சாத்தமங்கலம் கிராமங்களில் நீர்வரத்து மற்றும் வடிகால் வாய்க்கால்களை சுத்தம் செய்யும் பணிகளுக்கு ரூபாய் 5,31,901 மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இப்பணிகள் மூலம் நீர்வரத்து மற்றும் வடிகால் வாய்க்கால்களில் தேங்கியுள்ள மண், புதர்கள் உள்ளிட்டவை அகற்றப்பட்டு மழைக்காலங்களில் நீர்வரத்து சீராக நடைபெறுவதற்கும் விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்குவதை தடுப்பதற்கும் உதவும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன்கள் பாலமுருகன், ரேவதி, பர்குணம், பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் அருள்முருகன், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் ஓடும் சங்கராபரணி ஆற்றில் மருத்துவ குணம் வாய்ந்த நீண்ட கொடுக்குகளை கொண்ட நன்னீர் இறால்கள் அதிக அளவில் காணப்படுவதால் உள்ளூர் இளைஞர்கள் அவற்றை பிடித்து விற்பனை செய்து வருகின்றனர். இதனை வாங்குவதற்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். புதுச்சேரி திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றில் தற்போது நீரோட்டம் மற்றும் நீரின் தன்மைக்கு ஏற்ப பல்வேறு வகையான நீர்வாழ் உயிரினங்கள் காணப்பட்டு வருகின்றன. இதில் நீண்ட கால்கள் மற்றும் நீண்ட கொடுக்குகளுடன் காணப்படும் நன்னீர் இறால்கள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த வகை இறாலில் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள், உயர்தர புரதச்சத்து உள்ளிட்டவை இருப்பதாகவும் குறைந்த கலோரி கொண்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இதற்கு பல்வேறு மருத்துவ குணங்கள் இருப்பதாக உள்ளூர் மக்கள் மத்தியில் நம்பிக்கை நிலவி வருகிறது. ஆற்றில் கொடுக்கு இறால்கள் அதிக அளவில் கிடைப்பதை தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த சில இளைஞர்கள் அவற்றை பிடித்து உள்ளூரில் விற்பனை செய்து வருகின்றனர். ஆற்றில் இயற்கையாக கிடைக்கும் பெரிய அளவிலான நன்னீர் இறால்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு இருப்பதால் அவற்றை ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். பொதுவாக கடல் இறாலுடன் ஒப்பிடும்போது ஆறுகளில் இயற்கையாக கிடைக்கும் பெரிய அளவிலான நன்னீர் இறால்களுக்கு உள்ளூர் சந்தையில் தனி வரவேற்பு உள்ளது. இதேபோன்ற நீண்ட கொடுக்குகளை உடைய நன்னீர் இறால்கள் தமிழகத்தின் கொசஸ்தலையாறு பகுதியில் அதிக அளவில் காணப்பட்ட போது மீன்வளத்துறை அதிகாரிகள் அவை நன்னீரில் வாழக்கூடிய இறால் வகையை சேர்ந்தவை என்றும் 1/4 கிலோ முதல் 3/4 கிலோ வரை வளரக்கூடியவை என்றும் தெரிவித்தனர். இந்த இறால்களின் முக்கிய தனி சிறப்பு நீண்ட கொடுக்குகள் ஆகும். மேலும் காவிரி, கோதாவரி, கிருஷ்ணா உள்ளிட்ட ஆற்று பகுதிகளிலும் இதுபோன்ற நன்னீர் இறால் வகைகள் காணப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒற்றை பெற்றோரின் குழந்தைகளுக்கு காரை கரங்கள், அன்னை ஃபவுண்டேஷன் சார்பில் இலவச பள்ளி பைகள். 75 மாணவிகளுக்கு ரூபாய் 40,000 மதிப்பிலான பள்ளி பைகள் வழங்கப்பட்டது. காரைக்காலில் ஒற்றை பெற்றோருடன் கல்வி பயிலும் மாணவிகளுக்கு காரை கரங்கள் மற்றும் அன்னை ஃபவுண்டேஷன் இணைந்து இலவசமாக பள்ளி பைகள் வழங்கினர். காரைக்கால் அன்னை தெரேசா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒற்றை பெற்றோருடன் கல்வி பயிலும் 75 மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு சுமார் ரூபாய் 40,000 மதிப்பிலான தரமான பள்ளி பைகள் வழங்கப்பட்டன. மாணவிகளின் கல்விக்கு உதவும் வகையில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் இந்த நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருந்தனர். நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர், ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பள்ளி பைகளை வழங்கி வாழ்த்தினர். மேலும் காரை கரங்கள் அமைப்பை சேர்ந்த விஷ்ணுவரதன், அன்னை ஃபவுண்டேஷன் பாபு என்ற கோபாலகிருஷ்ணன், கேசவசாமி, உமா மகேஸ்வரி, சுமதி, சரவணன், அருள்முருகன், வின்சென்ட் மற்றும் ராஜகோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சிகரம் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தொழிலாளர் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது.
புதுச்சேரி சிகரம் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தொழிலாளர் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு மாநில தலைவர் வேலு தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் பாண்டியன் மற்றும் மாநில பொருளாளர் ஐயப்பன் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், மோட்டார் வெளிச்சம் ஆல் இந்தியா ஓவர் சர்வீஸ் ஜெயக்குமார், புதுச்சேரி முகவர்கள் மினி லாரி உரிமையாளர் மற்றும் முகவர்கள் சங்கத்தை சேர்ந்த முருகசாமி, புதுச்சேரி இலகுரக வாகன உரிமையாளர்கள் கூட்டமைப்பை சேர்ந்த உத்தமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் பல்வேறு வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். விழாவையொட்டி சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. மேலும் அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு விபத்து காப்பீடு வசதியும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு மண்டல தலைவர் அருள்முருகன், மத்திய மண்டல தலைவர் சிவலிங்கம், மேற்கு மண்டல தலைவர் இளங்கோவன், தெற்கு மண்டல தலைவர் அஜித்குமார், வடக்கு மண்டல தலைவர் தமிழ்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் புதுச்சேரி சிகரம் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தொழிலாளர் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் நஜித் குமார் உள்ளிட்ட மாநில மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். சங்கத்தின் 5ஆம் ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சி வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் சிறப்பாக அமைந்தது. மங்கலம் தொகுதி ஆனந்தபுரத்தில் 100 நாள் வேலை திட்ட பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் ஏரி குளங்களை தூர்வாரி ஆழப்படுத்தி நீர் ஆதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆனந்தபுரம் கிராமத்தில் உள்ள ஐயனார் கோவில் குளத்தை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஆனந்தபுரம் கிராம பஞ்சாயத்தில் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் நீர்நிலை சீரமைப்பு பணிக்கான தொடக்க விழா நடைபெற்றது. ஆனந்தபுரம் ஐயனார் கோவில் குளத்தை தூர்வாரி சீரமைக்கும் பணி ரூபாய் 22,31,500 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படுகிறது. இப்பணிக்கு வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசிய எம்எல்ஏ ரவிக்குமார், இந்த ஆண்டு 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக விரிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் தகுதியான அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் தொகுதி மக்களுக்கு ஏதேனும் குறைகள் அல்லது பிரச்சினைகள் இருந்தால் தன்னை நேரடியாக அணுகலாம் என்றும் தெரிவித்தார். குளம் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததும் நீர்நிலையின் கொள்ளளவு அதிகரிப்பதுடன் மழைநீர் சேமிப்பு மேம்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரம் வலுப்பெறவும் வாய்ப்பு ஏற்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், என்ஆர் காங்கிரஸ் பிரதிநிதிகள் அரியூர் கண்டபிரான், முன்னாள் சேர்மன் ரேவதி பர்குணம், வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவசங்கரன், கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் திட்ட பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதையொட்டி மூலவர் மற்றும் நந்தி பகவானுக்கு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கலச அபிஷேகமும் சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு மூலவர் மற்றும் நந்தி பகவானுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. பிரதோஷ பூஜையில் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சங்கர், ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் உபயதாரர்களான முருங்கப்பாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன், உஷா குடும்பத்தினர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 5ஆம் நாள் உற்சவத்தில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்பியூன் வீராம்பட்டினத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் ஆலய ஆடி பெருவிழாவை முன்னிட்டு புதுவை சான்றோர் குல கிராமினியார் நாடார் தரும பரிபாலன சபையினர் 5ஆம் நாள் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. உற்சவத்தில் அம்மனுக்கு பால், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. சிறப்பு பூஜை முடிந்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்த அம்மன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து 5ஆம் நாள் உற்சவத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்பியூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சான்றோர் குல மரபினர், கிராமினியார், நாடார் சபையின் நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
இந்த 5ஆம் நாள் உற்சவத்தில் புதுவை சான்றோர் குல கிராமிணியார் தரும பரிபாலன சபை தலைவர் சுவாமிநாதன், செயலாளர் சங்கர், பொருளாளர் ஜெயராமன், ஆலோசகர்கள் சங்கர், காமராஜ், குருமூர்த்தி, அரியாங்குப்பம் கிராமிணியார் பேரவை கௌரவ தலைவர் பாண்டுரங்கன், தலைவர் பாபு, செயலாளர் விஜயமுருகன், பொருளாளர் தேவநாதன், பார்த்திபன், துணை செயலாளர் ஜெயகோபால், மதிபொலி, மகளிர் அணி தலைவி ராஜேஸ்வரி, பாண்டுரங்கன், மகளிர் அணி செயலாளர் அமுசா விஜயன், மகளிர் அணி பொருளாளர் தமிழ்ச்செல்வி, பாலகுரு மற்றும் நிர்வாகிகள் முருகன், ஜெயபால், ஆத்மலிங்கன், பாலகுரு மற்றும் பேரவை நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் ஆலயத்தின் தனி அதிகாரி பாலமுருகன், விழாக்குழு தலைவர் நாகமுத்து மற்றும் உறுப்பினர்கள், மக்கள் குழு மற்றும் கிராமவாசிகள், ஆலய அர்ச்சகர் ஜெயக்குமார் போன்றோர் கலந்து கொண்டனர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரி குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை ஏற்றி போற்றியவர்கள் அரசூர் கந்தசாமி, சரளா மற்றும் குடும்பத்தினர். ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் மழைநீரை சேமிக்க ஜெர்மன் தொழில்நுட்பம். காமராஜ் நகர் தொகுதியில் ஆய்வு. புதுச்சேரியில் மழை காலங்களில் தேங்கும் மழைநீரை முறையாக சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் புதிய நீர் மேலாண்மை திட்டத்திற்கான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர், வெங்கடா நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை காலங்களில் அதிக அளவில் தேங்கும் மழைநீரை நிலத்திற்குள் உறிஞ்ச செய்யும் வகையில் ஜெர்மன் தொழில்நுட்ப அடிப்படையிலான வாட்டர் மேனேஜ்மெண்ட் மற்றும் எக்கோ பிளாக் முறையை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நகரங்களில் இதுபோன்ற நீர் மேலாண்மை முறைகள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியிலும் இதனை செயல்படுத்தும் நோக்கில் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. இதன்படி நீர் உறிஞ்சி பூங்கா, நீர் உறிஞ்சி சாலை போன்ற திட்டங்களை அமைத்து மழைநீரை வீணாகாமல் நிலத்திற்குள் செலுத்தும் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிப்பது குறித்து அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆய்வு செய்தனர். காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜோ சார்லஸ் மார்ட்டின் அழைப்பின் பேரில் இந்த ஆய்வு நடைபெற்றது. திட்டம் செயல்படுத்தப்பட்டால் மழைக்காலங்களில் ஏற்படும் தண்ணீர் தேக்கத்தை குறைப்பதுடன் மழைநீரை சேமித்து எதிர்காலத்தில் பயனுள்ள வகையில் பயன்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முத்தமிழ் கலைச்சங்கமம் ஒருங்கிணைப்பில் 80வது சுதந்திர தின வரவேற்பு விழா காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்ட்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கினார். நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு, புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து, லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அழகப்பன், தொண்டரணி தலைவர் மதன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்டோர், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தமிழுக்கும் புதுவை தமிழ்ச்சங்கத்திற்கும் ஆற்றிய சேவையை பாராட்டி அவரது தபால் தலை வெளியிடப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மாஹேவில் போலி 500 ரூபாய் நோட்டுகள், 4 பேர் கைது. பாஜக நிகழ்ச்சியில் ஆளுநர் பங்கேற்ற விவகாரம். ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். மின்சாரம் பாய்ந்து மூதாட்டி பலி, துக்க வீட்டிற்கு சென்றபோது நிகழ்ந்த சோகம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.